குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெசன் வைஸ் பார்க்கலாம். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு லெசன் 1 மெஷர்மெண்ட்டு. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 4 2 மார்க்கு. அப்புறம் இந்த லிஸ்ட் அவுட் த பேசிக் குவான்டிட்டிஸ் வித் தேர் யூனிட்ஸ் டீட்டெயிலில் வர வாய்ப்புகள் அதிகம். அடுத்து லெசன் 2 ஃபோர்ஸ் அண்டு ப்ரெஷர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிவ் டு எக்ஸாம்பிள் டு வெரிஃபை தட் யுவர் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த ஷேப் ஆஃப் யுவர் பாடி. அப்புறம் இந்த டிஃபைன் நேம் டு இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஹெல்ப் டு மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் ஏ ஃப்ளூயிட். அது முக்கியமான ஒரு கொஸ்டின். பாஸ்கல்லாம் முக்கியமான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனும் இந்த டிஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் தட் த ப்ரெஷர் இன் ஏ லிக்விட் இன்க்ரீசஸ் வித் டெப்த். இந்த கொஸ்டினும் முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து லெசன் 3 லைட் லெசனில் டிஃபைன் ஃபோக்கல் லென்த்து, ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் எ பெரிஸ்கோப்பும் வாட் இஸ் டிஸ்பர்ஷன் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த சம்மு பார்த்துங்க, டீட்டா கண்டுபிடிக்கணும். இஃப் 2 plane mirror are inclined to each other at an angle of 45 degree find the number of images formed. அடுத்து லெசன் 4 ஹீட் லெசனில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்குது. 6 கொஸ்டின். அதில் இது கலோரிமீட்டர் டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தெர்மோஸ்டாட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5th லெசனில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, வாட் இஸ் எலக்ட்ரோப்ளேட்டிங், கிவ் சம் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோப்ளேட்டிங். ஒரு டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எலக்ட்ரோஸ்கோப், எக்ஸ்பிளைன் ஹவ் இட் இஸ் ஒர்க்கும், எக்ஸ்பிளைன் சீரியஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட். அந்த படம் வரைந்து எழுதுகிற கொஸ்டினும் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 6th லெசனில் வாட் இஸ் வைப்ரேஷன், வாட் இஸ் அன் அல்ட்ராசானிக் சவுண்ட், கிவ் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மியூசிக் அண்ட் நாய்ஸ். முக்கியமான ஒரு 2 மார்க்கு. அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு டீட்டெயிலையும் 6வது கொஸ்டின் முக்கியமான ஒரு கொஸ்டின். கண்ட்ரோல் த நாய்ஸ் பொல்யூஷன் முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து 7வது லெசன் மேக்னட்டிசம். மேக்னட்டிசத்தில் 4 கொஸ்டின் இருக்குது. அதில் 4வது கொஸ்டின் டீட்டெயிலில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். அடுத்து 8th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. நேம் த இந்தியன்ஸ் ஒர்க்டு அட் நாசா. சுனிதா வில்லியம்ஸ் அண்டு கல்பனா சாவ்லா. அப்புறம் வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1 முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து டீட்டெயில், இது 2 டீட்டெயில் இருக்குது. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். எக்ஸ்பிளைன் த பார்ட்ஸ் ஆஃப் ஏ ராக்கெட், வாட் ஆர் கிரையோஜெனிக் ஃபியூயல்ஸ். அதுக்கப்புறம் 9th லெசனில் வாட் இஸ் டக்டிலிட்டி. இந்த சிம்பிளை பார்த்துங்க. ஆக்சிஜன் ஓ, கோல்டு ஏயு, கால்சியம் சிஏ, கேட்மியம் வரும். ஆக்சுவலாக அது கொஞ்சம் தப்பாக இருக்குது. அப்புறம் அயன் எஃப்இ அதை பார்த்துங்க. ஒய்ஆர் பெல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டல்ஸ். அடுத்து ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா, வைக்கக்கூடாது, ஏன்னா அதை வினைபுரியுன்னு சொல்லணும். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயிலு. அடுத்து நேம் த எலமெண்ட்ஸ். இதுவும் 5 மார்க் கொஸ்டினில் வர வாய்ப்பு இருக்குது. NaWBA அது. அப்புறம் மென்ஷன் எனி 3 காம்பவுண்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஸ்டேட்டு. நேம் த மெட்டல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் ஜுவல்லரி. முக்கியமான ஒரு கொஸ்டின். ஜுவல்லரியாக பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள், உலோகங்கள். மென்ஷன் எனி 4 காம்பவுண்ட்ஸ் அண்ட் தயர் யூசஸ். அடுத்து 10th லெசன் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். டிஃபைன் கெமிக்கல் ரியாக்ஷன், டிஃபைன் கேட்டலிஸ்ட், வாட் இஸ் பொல்யூஷன். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து இந்த 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பிளைன் த என்விரான்மெண்டல் எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் லெசன் 11 ஏரு. மென்ஷன் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன், லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் நைட்ரஜன், வாட் இஸ் குளோபல் வார்மிங். எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது. புவி வெப்பமயமாதல் என்றால் என்ன. அதுக்கப்புறம் ஹவு டஸ் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் த ஃபாலோயிங் பொட்டாசியம், லைம் வாட்டர் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன. வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின் அண்டு ஹவு கேன் வி ப்ரிவென்ட் தம். முக்கியமான ஒரு டீட்டெயிலு அடிக்கடி வர்றது, பார்த்து படிச்சிங்க. வை டஸ் த ஃபிஷ் டை வென் இட் டேக்கன் அவுட் ஆஃப் வாட்டர். 2 மார்க் கொஸ்டினில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 12வது லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸ்டேட் த லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் லாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். 2 கொஸ்டினில் ஒன்று வரும். வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். அட் த ரைட் த நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இது அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, கண்டிப்பாக படிச்சிங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான டீட்டெயில். இந்த 2 டீட்டெயிலேருந்து ஒரு டீட்டெயிலு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, அதோடைய பேலன்ஸ் ஏறும். அடுத்து அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அது புக்கில் பார்த்துங்க. அதுக்கடுத்து நீர் பாடத்தில் இந்த 2 கொஸ்டினும் அடிக்கடி வருது.
ரீசன் கேட்குறாங்க. வாட்டர் இஸ் யூனிவர்சல் சால்வெண்ட், சி வாட்டர் இஸ் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங், ரெண்டுத்தில் ஒன்று வருது. அப்புறம் இந்த வாட் இஸ் எலக்ட்ராலிசிஸ், அப்புறம் இது வந்து எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பை விச் வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட், அது வந்து டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் டீட்டெயில் கொஸ்டின். அடுத்து 14th லெசன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ரைட் எனி 4 ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ். அப்புறம் ஸ்டேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேசட். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நடுநிலையாக்கல் வினை, முக்கியமான ஒரு கொஸ்டின் படிச்சுங்க. இதுவும் அதே மாதிரி யூசஸ் ஆஃப் ஆசிட் அண்டு யூசஸ் ஆஃப் பேசஸ். அப்புறம் லெசன் 15 கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப். இதில் சிஎன்ஜி அதனுடைய விரிவாக்கம், அதனுடைய யூசஸ், இது வந்து முக்கியமான கொஸ்டின். நம்ம ஊரில் எங்கெங்கே காற்றாலை இருக்குது. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோலும் முக்கியமான கொஸ்டின், டீட்டெயிலில் வரும். இது ரெண்டுத்தில் ஒரு டீட்டெயிலு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்கள் பாடத்தில் நேம் ஆஃப் எனி 3 புரோட்டோசோவான். அடுத்து வாட் இஸ் ரைட் த 4 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் படிச்சிங்க. அடுத்து ரைட் எ ஷார்ட் நோட் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஸ்ட்ரக்சர், இது முக்கியமான டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து ப்ரோபயோடைட்ஸும் கேட்குறாங்க சில டைம். அடுத்து பிளான்ட் கிங்டம், 5 கொஸ்டின் இருக்குது. டிஃபைன் தாலஸ், வாட் இஸ் மீன் பை பைனாமியல் நாமன்கிளச்சர், ரைட் எனி 2 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை, ரைட் எனி 3 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆல்கே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்கே அண்டு ஃபங்கை. அடுத்து 6th கொஸ்டின் ரைட் எனி 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட் அண்டு டைகான், முக்கியமான ஒரு கொஸ்டின். ரைட் த நேம் ஆஃப் மெடிக்கல் பிளான்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன், 2 டீட்டெயிலும் முக்கியம். ஹவு மெனி கிளாஸஸ் ஆர் தேர் இன் ப்ரோபைட்ஸ், வாட் ஆர் தே, ஒரு தடவை பார்த்துங்க. அடுத்து 18th லெசன் ஆர்கானிசம் ஆஃப் லைஃப், வாட் இஸ் செல்ஃப் டிஃப்ரென்ஷியேஷன், ஸ்டேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து டேப்லெட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்புறம் இந்த கொஸ்டின் முக்கியமான ஒரு கொஸ்டின், ஹியூமன் ஐ, மனுஷ கண்ணுடைய படம் வரைந்து பாகத்தை குறிக்கணும். அடுத்து உட்சுவாசம் வெளிசுவாசமும் முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்புறம் 19th லெசனில் மூமெண்ட்ஸ் இன் அனிமல், வாட் இஸ் ஸ்கெல்டன், வாட் இஸ் கிரானியம், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மூவ்மெண்ட் அண்டு லோகோமோஷன். அடுத்து ஹவ் இஸ் த ஸ்கெல்டன் ஆஃப் எ பேர்ட் வெல் சூட்டட் ஃபார் ஃப்ளையிங், முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெல்டன் இன் ஹியூமன் பாடிக்கு அடிக்கடி கேட்குறாங்க, டீட்டெயிலில் படிச்சிங்க. நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட், அந்த மூட்டுகளின் வகைகளை கூறி விளக்குக, அது முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து 20th லெசனில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அடலசன்ஸ். அடுத்து 4th ஒன் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டீட்டெயில், வாட் ஆர் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் பாய்ஸ் கேர்ள்ஸ் டூரிங் அடலசன்ஸ், உடல் ரீதியான மாற்றங்களை கேட்குறாங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த நியூட்ரிஷனல் நீட்ஸ் ஆஃப் அடலசன்ஸ் இன் பிரீஃப், முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து 21th லெசனில் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், டிஃபைன் ப்ளஃபிங், நேம் த மெத்தட் ஆஃப் சோவிங், வாட் இஸ் கிராப் ரொட்டேஷன், வாட் இஸ் கிரீன் மேனூர், அந்த பசுமை சுழற்சி. அடுத்து இது வந்து நீர்ப்பாசன முறைகளை விளக்குக, முக்கியமான டீட்டெயிலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22th லெசனில் வாட் இஸ் குளோபல் வார்மிங், அடிக்கடி கேட்குறாங்க, அந்த பார்த்துங்க. வாட் இஸ் IUCN. அடுத்து 7th கொஸ்டின் முக்கியமான ஒரு கொஸ்டின், வாட் இஸ் த டீஃபாரஸ்டேஷன், எக்ஸ்பிளைன் த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். அப்புறம் ரைட் எ நோட் ஆன் ப்ளூ கிராஸ், ரெண்டுமே டீட்டெயிலில் வர வாய்ப்புகள் அதிகம். இது இல்லாமல் மேட்ச்சு ஏதாவது ஒரு டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சூஸ் ஃபில்லப்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.